மாடி போலாமா நண்பர்களே? ஹாய் நண்பர்கள், இந்த ரோடு நோண்டிட்டாங்க. இந்த பக்கம் தான் போனோம். ஆஹா, இந்த ரோடு நோண்டிக்கிறாங்களா? இந்த பக்கம் வழி இல்லையா? சூப்பர்ரா. பக்கம் வழி இல்லாத எங்கடா போயிடுங்க, வழியே கிடையாது. அந்த பக்கம் சைடில் கேப் இருக்குது, டிராக்டர் மேலே தான் ஏறி போனா கூட தெரியாத வந்து மாட்டிக்கினாண்டா பங்கு. அண்ணா அந்த பக்கம் வழி இல்லைண்ணா, அவங்களாம் போறாங்க, நம்மளால மட்டும் போக முடியல. வெயில் மண்டையை பிறகுது, செம்ம வெயில், சரியான வெயில். நான் ஏதோ துபாயில இருக்கிற மாதிரி இருக்குது எங்க ஊர் வெயிலுக்கு. இன்னும் கத்திரிக்கே போறதில்ல, இப்போ ஊறப்பட்ட வெயில் காயுது. மழை வரும் இந்த வருஷம், வரலன்னா தண்ணிக்கு பஞ்சம் ஆயிடுமே. எங்கடா போயிட்டு இருக்கேன்னா தருமபுரி போலான்னு கிளம்புனேங்க. 6 மணிக்கு தான் ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கணுமா. எத்தனை மணிக்கு போலான்னாரு. சார் இங்கேருந்து 3 மணி நேரம் ஆகும் டிராவலிங்கு, நம்ம இப்போ கிளம்புனாதான் சார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அதான் 2 மணிக்கு வர சொல்லிக்கிறாரு. மணி எனக்கு தெரிஞ்சு 1:40 1:30 இருக்கும். சத்தாச்சேரில் போய் வண்டி எடுக்கணும். அப்படியே சும்மா ஒரு லாக் பண்ணலாம். என்னன்னு தெரியலங்க, இந்த இன்ஸ்டாகிராமில் வியூஸ் போனால் அந்த அதாவது கரண்ட் அக்கௌண்ட்டு, அதாவது கரண்ட் அக்கௌண்ட்னா பர்சனல் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் இருக்கு. நம்ம பர்சனல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு தான் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்திருப்போம். ஏன்னா பர்சனல் அக்கௌண்ட்னா ப்ரைவேட் அக்கௌண்ட், ஓகேங்களா, நம்ம மட்டும் யூஸ் பண்ணுறது. பர்சனல் அக்கௌண்ட்னா அதான் பிஸ்னஸ் அக்கௌண்ட் மாதிரி, ஓகேங்களா. ஆல் ஓவர் இந்தியா இன்டர்நேஷனல் ஃபுல்லாக நம்ம வந்து வீடியோ போட்டு எல்லாம் பிஸ்னஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆகுறது. இப்போ வந்து அந்த பர்சனல் அக்கௌண்ட்டாக மாறிடுச்சு. மாறி நான் என்ன பண்ணுறேன், உலகம் ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து மொத்தம் ஒரு எப்படி சொல்றது, ஜாஸ்தியாக வியூஸ் போயிருந்தது அப்படியே டிராப் பேக் ஆனால் எப்படி இருக்கும், என்ன ரீசன்னே தெரிலங்க. மொத்த வியூஸும் டவுன் ஆகுது, வியூஸே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. ஒரு டைம் யோசிக்கும் போதெல்லாம் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக்கெலாம் டெலிட் பண்ணிட்டு ஆட நம்மளுக்கு நேரம் நம்ம வேலையை பார்த்துன்னு போயிடலாமான்னு தோணும். என்ன கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக மாட்டேது, ஃபாலோவர்ஸும் ஏற மாட்டேங்குது, வியூஸும் ஏற மாட்டேங்குது. இதாங்க வேலூர் சிட்டி பார்த்துங்க. இப்போ நம்ம வந்து எங்கேருந்து கரெக்டாக போயின்னுக்கிறோம்னா பாகாயம் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இது சாய்நாதபுரம், ஓகேங்களா. இந்த ஸ்டாப்பிங் பேர் சாய்நாதபுரம். அடுத்தது டிகேமு, ஓகேங்களா. நானும் நம்ம பன்னீர் ப்ரோ, அவர் பன்னீர் வந்து நம்மளோட ஒரு வயசு சின்ன பையன் தான், ஓகேங்களா. ஆக்டர் பன்னீர், அதனால நான் அண்ணன் தான் கூப்பிட்டேன், ஓகேங்களா. ஏன்னா வயசுல பெரியவங்க சின்னவங்க அதெல்லாம், ஓகேங்களா, பாக்குறவங்க பொறுத்து இருக்கு. ஆனா என்னன்னா என்னோட சின்ன பையனா, எனக்கு 31 ஆகுது, அவருக்கு 30 தான் ஆகுது அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா ஒரு வேளை 6 மாசம் 4 மாசம் 3 மாசம் வித்தியாசம் வரலாம் இல்லைங்களா. அவருக்கு 31 வயசு ஆகலாம், மாசத்துல டிஃபரெண்ட் வரலாம். என்ன போய் என்ன எதுக்கு அண்ணான்னு கூப்பிடுறீங்க, நீங்க பன்னீரே கூப்பிடுங்க. அவர் வந்து இப்போ ரொம்ப பிஸியா இருக்காரு, ஷார்ட் பிலிம் மூவிலாம் ட்ரை பண்ணுகிறாருன்னு நினைக்கிறேன். அதனால அவரை பார்க்க முடியல, ஓகேங்களா. அவர் வீடு வந்து நம்ம அடுக்குமாரில் தான் இருக்கு, ரோட்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் பார்ப்பேன், அவரை பார்த்து ஒரு தடவையாவது அவர் கூட ரீல்ஸ் இல்லை எதனா பண்ணலாம் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஆனா அவரு என்ன யோசிப்பாருன்றது நம்ம யோசிக்கணும்ல. நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் திறமை இல்லை, அவர் அளவுக்குலாம். அவரு பயங்கரமா பண்றாரு. 700 மில்லியன் 7 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறாரு. 7 மில்லியன்னா அதான் 7 மில்லியன்னா 7 லேக் மில்லியன்னா 7 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ மில்லியன் வச்சிருக்காரு. போய் நம்மள வந்து ரீல்ஸ் எல்லாம் நடிக்க விடுவாரா, இல்லை நம்ம கூட பண்ணுவாரா அப்படின்லாம் யோசிக்கணும். நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, வெறும் 4900 கூட ஆகலை ஃபாலோவர்ஸு, வியூஸும் போல. நம்ம அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை குமார், அதனால அதை ட்ரை பண்றதை நான் விட்டுறலான்னு இருக்கிறேன். நானா தான் போய் எனக்கு போட்டோ பைக்ல வேகமா போயிருந்தாரு, பார்த்துட்டேன். இவர் எப்படியாவது ஒரு போட்டோ எடுக்கணுமே அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வரும் இல்லைங்களா, நம்மளும் ஒரு ஆசை வரும்ல. ஒரு செலிபிரிட்டியை பார்த்தோன்னே இவர் எப்படியாவது ஒரு போட்டோ எடுத்து ஆகணும் அப்படின்னு. அவர் வேகமா போயிருந்தாரு. நீ 2 வீலர்ல ஏதோ அர்ஜென்ட் போலவுது, ஜிம்முக்கு போயிட்டு போனாரா என்னன்னு தெரியல. அவர் ஜிம்மு தான் போய் கேட்டு வந்தேன்.
1000 ரூபாய் பீஸ் சொல்லிக்கிறாங்க. காசு இல்லாம சுத்தி நிக்கிறேன். காசு இருந்தாலும் ஜிம்முக்கு பீஸ் கட்டிட்டு போகலாம். டெய்லி வந்து சிக்கனே சாப்பிடணும்னு தோணுது. நான் பியூர் வெஜிடேரியனு. ஆனா டெய்லி ஹோட்டல்ல பார்த்தா இப்ப நான்வெஜ் ஹோட்டல் தான் அதிகமாகுது, வெஜிடேரியன் ஹோட்டல் கம்மியாகினே போகுது. அதனால நான்வெஜ் ஹோட்டல பார்த்தோன்னே டொயின்னு தம்பி வா போலாம், தம்பி வா போலான்னு பிரெயின் தோன்றான் போலது. சிக்கன் பிரியாணி கடை பார்த்தாலே வர கஸ்டமர் கூட என்ன சாப்பிட்றேன்னு கேட்டா நான்வெஜ் இன்னொன்னு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுறா அப்படின்னு தோணுது எனக்கு. நம்மளுக்கு என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. வெஜ் ஹோட்டலுக்கு பாருங்க, எங்க ஊர் எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ இந்த வெயில்ல, மொட்டை வெயில்ல மினி லாக்டவுன் போட்டா எப்படி இருக்கும்? கொரோனா லாக்டவுன் போட்ட மாதிரி இருக்குது. ஆனா சீரியஸா சொல்றேங்க, சில்லறை கடை எல்லாமே அடி வாங்கிச்சுங்க. அதாவது டீ கடை, சின்ன சின்ன ஹோட்டலு எல்லாமே நான் வெஜிடேரியனு வெஜிடேரியனு எல்லா கடையும் அடி வாங்கிச்சு. இப்பத்துக்கு பெரிய பெரிய கடை நடக்குது. அதுவும் ஒரு சில பெரிய கடைங்களாம் மூட்டாங்க. ஏன்னா சிலிண்டர் தட்டுப்பாடு. ஓகேங்களா? இப்ப வேற ஏதோ இன்டர்நெட் பிளான் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுங்கிறாங்க. என்ன ஆக போகுதுன்னே தெரில, பயமா இருக்கு. இங்க மட்டும் ஜேஜேன்னு கூட்டமாகுது. இது மெக்கானிக் கடைங்க ஃபுல்லா. இது வந்து மெக்கானிக் கடை. இதுதான் ஆரணி ரோடு மெக்கானிக் கடை. டூ வீலர் சேல்ஸ், அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இங்க தான் கிடைக்கும். ரைட்ல பாருங்க, நம்மளுக்கு ஐயா ஹாஸ்பிட்டல போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து பார்த்தீங்களா, அந்த ஐயா ஹாஸ்பிட்டல் ராஜா தேட்டர் ஸ்டாப்பிங் வர போறோம் கரெக்டா. இதுலதான் எங்க தாத்தாலாம் வாழ்ந்தாருன்றாரு, தென்னை மரத்தெருவில். தென்னை மரத்து தெரு பேக் சைடு ஃபுல்லாவே. ஓகேங்களா? எங்க தாத்தா இருந்த ஊரு. ஆனா நான் இதுவரையிலும் அவங்க இருந்த வீட்டையும் போய் பார்க்கல. அது எப்படி சொல்றது, அவர் அங்க இருந்து இங்க வந்துட்டாரு இல்லைங்களா, அதனால போய் பார்க்க வாய்ப்பும் கிடைக்கல. சும்மா ஜாலியா அப்படியே விளாக் போட்டுக்கினே டியூட்டிக்கு போயிடலாம். கஸ்டமரு தருமபுரி போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கோயில் போகலாம். பைரவர் இங்க வர ரோடு நோண்டுக்கிறாங்க. ஒரே டிராபிக் ஒரு பக்கம், தூசி ஒரு பக்கம், ஜல்லி ஒரு பக்கம். அண்ணா அண்ணா தொண்டை ஆப்பாயிச்சா பைப்புள்ள. இந்த இடத்துல தான் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அன்னைக்கு. நான் தான் ஹெல்ப் பண்ணி விட்டேன் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி. இது பாருங்க, இந்த இடத்துல ட்ரைனேஜ் ஏதோ ஃபால்ட்டு போடுது. அதனால ஆஹா போடா போ பைப்புள்ள. பாருங்க எவ்வளவு ஜல்லி பாருங்க, ரோடெல்லாம் பார்த்து போலன்னா நம்மளும் வீண்டு வாரிடுவோம். ஒரு வழியாக ராஜா தேட்டர் வந்து விட்டோம். என்னடா வீடியோ ரெக்கார்ட் ஆகுறே இல்லையா? ஒரு வழியாக ராஜா தேட்டர் வந்தாச்சு. பஸ்ஸுக்காரன் ஏன்னா இடிக்கிற மாதிரியே வர ராம்ஜெயமா ரைட்டு. அவரு இன்னும் அர்ஜென்ட்டா போவோம். டைமிங் ஆயிடுச்சு போல இருக்குங்க. பாருங்க, தலை டூலர் தலை ரைட்டு. அவருக்கு அர்ஜென்ட் போல இருக்கு, டைமிங் பிடிக்கணும் போல இருக்கு. போட்டாங்க சிக்னல். இப்ப எங்க இந்த டைமிங் பிடிக்குது? நானே என் வண்டி பிரேக் பிடிக்கல. நானே கோட்டத்தான். அவ்வளவு வேகமா போறாரு, அர்ஜென்ட் டைம் ஆயிடுச்சு. பறந்து போக வேண்டியதுதான். டைமிங் பஸ்ல டைமிங் பிடிக்கணும். ஆறுன வச்சுனே வேகமா போகணும்னு பாக்குறாரு. என்ன பண்றது, வர இதுல டைம் ஆயிட்டு இருக்கோம். அதனால டைமிங் பிடிக்கணும். ரொம்ப கஷ்டங்க, டிரைவர் எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நானே இப்ப 2 மணிக்கு அங்க இருக்கணும். நான் சொன்னேன், அவர் 6 மணிக்கு வந்தா போதும்ட்டாரு. அப்புறம் 6 மணிக்கு எத்தனை மணிக்கு போனா போதும்னாரு. சார் 3 மணி நேரம் பிஃபோரா இருக்கலாம் சார். கிருஷ்ணகிரி வந்து என்ன ஒரு 2 மணி நேரத்துல போயிடலாம். அங்க வந்து தருமபுரி 1 மணி நேரத்துல. அவர் இடையில வேற ஒரு கோவில் பார்க்கணும்னாரு. ஓகேங்களா? அதுக்குதான் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அப்படி 3 மணி நேரம் முன்னாடி கிளம்புனா கரெக்டா இருக்கும். வேலூர் கோட்டை வந்தாச்சு ஒரு வழியா. சிக்னலு வெயில்ல ஒண்ணுமே முடியலங்க. அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குது, உடம்பு டயர்டா இருக்குது. என்ன ரீசன்னே தெரியல, கண்ணெல்லாம் வலிக்குது. நைட்டு 12 ஆயிடுச்சு போய் படுக்கிறது. எங்க அம்மா தூங்கிட்டாலே கதவு தர மாட்டாங்க, வெளில தான் பத்துக்கணும். வெளில உட்காந்து போன் எனக்கு தான் வேலை. அது 7 மணிக்குள்ள போயிட்டுனா வீட்டுக்குள்ள போயிடுவேன். அதுக்கப்புறம் போனா 4 மணி தான். எப்ப எங்க அம்மா ஏன் டோர் தராங்களோ அதுக்கப்புறம் தான். வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில், பஸ் ஸ்டாண்டு, வேலூர் சிட்டி பாத்துங்க. வேலூர்ல ஒன்றும் பெருசா எப்படி சொல்றது, பெருசா டெவலப் ஆனா இல்லைங்க. எங்க ஊர் நிறைய டெவலப் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு மால் இல்ல, ஒரு பீச் இல்லைங்க, வாட்டர் ஃபால்ஸ் இது ஒண்ணுதான் இருக்குது.
அப்புறம் இப்ப புதுசா வந்து செதுப்பேரி ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. எங்கெங்க சுத்துறதுக்கே என்ன சொல்றது, சுத்துறதுக்கே டைம் இல்லைங்க. எப்ப பாரு மெக்கானிக் கடையே. எல்லாரும் என்ன குறுகுறுன்னு பாக்குறாங்க. சிக்னல்ல மொத்த பேரும் கேமரா மைக்கு, கேமரா ஓடினே இருக்கு இல்லைங்களா, எல்லாரும் என்ன குறுகுறுன்னு பாக்குறாங்க. ஆனா இது ஒரு விதத்துல நல்லது, வீடியோ எடுத்துன்னு போறது. ஏன் தெரியுமா, யாருன்னா விழுந்துட்டாங்க சப்போஸ், இல்ல எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா இது ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த விஷயத்துல இது பாராட்ட வேண்டியது. ஆனா இதுதான் நிறைய பேர் வேணாம் வேணாம் அப்படின்றாங்க. அதான் மனசு கஷ்டமா இருக்குது. கோபுரோ கேமராலாம் யூஸ் பண்ணவே முடியாது கேரளாலாம். இங்க தமிழ்நாட்டுல அந்த பிரச்சனை இல்லைங்க. ஆனா என்னன்னா, இந்த வீடியோ பாக்குறவங்க கூட பாருங்க, யூடியூப்ல வந்து இந்த மாதிரி வீடியோ தான் பாக்குறாங்க. இந்த பைக் வீடியோ, டிராவலிங் வீடியோ தான் நிறைய பாக்குறாங்க. ஆனா நம்ம பேசுற வீடியோலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நான் பண்றது, வேலூர்ல ஒரு மாலு, ஒரு பீச் இருந்தா சந்தோஷமா இருந்திருக்குமோன்னு தெரியலங்க. மாலு கட்டணுங்க. மாலு எவ்வளவு பெரிய மால் கட்டலாங்க, கட்டலங்க. ஆனா எல்லாம் மார்க்கெட்டு, கோல்டு கோல்டு பர்ச்சேசிங் ஏரியா. தொட்டப்பாளையம், நிறைய டெவலப் பண்ணலாங்க, பண்ண மாட்டாங்க. எங்க எல்லாருக்கும் அவங்க வேலையே கரெக்டா இருக்கு. வேலையே சரியா இருக்கும்போது என்னத்த பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. பணத்துக்கோசம் ஓடிட்டு இருக்கோம். எதுக்கு ஓடுறோம், எங்க ஓடுறோம், யாருக்கு ஓடுறோம், என்னத்துக்கு ஓடிட்டு இருக்கோம்னே தெரியாத ஓடிட்டு இருக்கோம். பச்சா பாஸ். அதான் சதிப்பேரி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏரிக்கு தான் போலான்னு ஆசைப்பட்டேன். எங்க டைம் கிடைக்குது, மெக்கானிக் கடை வீடு, மெக்கானிக் கடை வீடு, வேலை இல்லைனால அங்க போய் டைம், ஏன்னா ஃப்ரெண்டுங்க இருக்கனால டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. பத்தாது எப்ப ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் இப்படியே போயிட்டு இருக்கு நம்ம நிலைமை. அதுதான் ஜிம்முக்கு போலான்னு பார்த்தா 500 கட்டி ஏறினே ஜிம்மை விட்டேன். இப்ப 1000 கட்டி திரும்ப விட்டுருவோம்னு ஒரு பக்கம் பயமா இருக்குது. யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லைங்க. அது இல்லாம நம்ம டிரைவிங் ஃபீல்டுல எப்படி தெரியுங்களா, எங்க பார்த்தாலும் அந்த எண்ணெய் பொருள் தான், எங்க பார்த்தாலும் அந்த டீ காஃபி கடை தான். ஓகேங்களா, நம்ம எப்படி சொல்றது, கடையை பார்த்தா கூட நம்ம வாய் கரெக்டா கட் ஆகணும்ல. வாய் போய் சாப்பிடாதரா அப்படின்னு வாய் கட்டுப்படி ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. உடம்பு உட்காரணும், உடம்பு உட்கார்றதெல்லாம் கஷ்டப்பட்டேன்னா பிரச்சனை இல்லை. ஒரு வாரம் கடை பூச்சுங்க டீ காஃபி எல்லாம் சாப்பிடாம. ஆனா எவ்வளவு கடை பூச்சும் வேலைக்கு ஆகல. அடி செம்ம வெயில் காயுங்க. ஐயா 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 ஐயா. நம்ம ஊர்ல இருக்கிறேன் நான், ஏதோ துபாயில இருந்து போயின்னு இருக்கிற மாதிரி இருக்கு. சிக்னல்ல போட்டுறாதீங்க, எவ்வளவு தூசி பத்த வேற லெவலு. அண்ணா 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 இருண்ணா, சிக்னலே போடல, நீங்கண்ணா ஏறினே இருக்கிற. அப்படியே வண்டி வரத்தை பார்த்துட்டு நிக்க கூட மாட்டாரு. நானும் போக வேண்டாம் அப்படின்னு போயின்னு இருக்கிறாரு. கிரீன் சர்க்கிள். இங்கே நிப்போம், எல்லாம் குறுகுறுன்னு பாக்குறாங்க வேற. நம்ம ஊர்ல சென்னை கூட அவுட்டர்ல தாங்க நிறைய இருக்கு ஷூட்டிங் பிளேஸ் சுத்தி பாக்குறதுக்கெல்லாம். மகாபலிபுரம் இந்த மாதிரி. சென்னைக்குள்ளன்னு பாத்தீங்கன்னா மெரினா பீச்சை தவிர வேற என்ன இருக்கான்னா அந்த எம்ஜிஎம், அப்புறம் வேற எதனா பிளேஸ் இருக்கான்னா எனக்கு தெரியலங்க. யாருன்னா சொன்னா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய டெவலப் பண்ணணும், சிக்னல் போட்டு போக மாட்டாங்களே. ரைட்டு. அண்ணா அப்படிதானே போனோம், சிக்னலை மதிக்கவே மாட்டீங்கண்ணா. ஹெல்மெட் போடுறது தலை வேற ஒரு பக்கம் பாரமா வலிக்குது. கண்ணில் தூசி வருதுன்னா பரவாயில்ல, ஒரு பக்கம் முடி போட்டு ஒரு பக்கம் தூசி வருது. அதனால ஹெல்மெட் போட்டு தூட்டினுக்கிறேன். ஹெல்மெட் போடாம போனா தூசி வருது கண்ணில், ஹெல்மெட் போட்டா முடி கொட்டுது. நான் வேண்டாடு மனுஷனா பிறந்ததே ரொம்ப பெரிய கஷ்டம்டா, குஷ்டமாடா. ஆனா உண்மையா பசங்க ரொம்ப பாவங்க. ஏன்னா பிறந்ததுல இருந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டோம், அப்புறம் காலேஜ் போறதுக்கு கஷ்டப்பட்டோம், அப்புறம் எப்படி சொல்றது, கல்யாணம் பண்ணிட்டு
அவங்க ஃபேமிலியை பார்க்கணும், அவங்கள பார்த்துக்கணும், அப்புறம் அவங்க ஃபேமிலியை பார்க்கணும், இவங்க ஃபேமிலியை பார்க்கணும், அதுக்கப்புறம் கஷ்டப்படுறோம். அதுக்கப்புறம் திரும்பி வேலைக்கோசம் ஓடணும், உதாரணம். சாமி, பசங்களான்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை இல்ல. ஆனா பசங்க இல்லாத வீட்டுல பொண்ணுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதுவும் கரெக்டு தான். ஏன்னா பொண்ணுங்க எல்லாமே எடுத்து பண்ணணும், ஓகேங்களா. அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கணும், இவங்கள பார்த்துக்கணும். அவங்க வேலைக்கு போறதுதான் இன்னும் ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா. 2 பேருமே கஷ்டமான வாழ்க்கை தான். ஆனா என்னன்னா ஜென்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் பொண்ணுங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம். ஆனா உண்மையா ரொம்ப கஷ்டங்க. பசங்க பொண்ணுங்க ஃபேமிலி எல்லாமே சரி, மனுஷனா பிறந்தாலும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுதான் ஆகணும். லூசு மாதிரி ஏதோ பேசின்னு போயின்னு என்ன பண்றது. வேகமா போனா புசு புசுன்னு மைக்கில் காத்தடிக்கும். மாஸ்க் காட்டுறாரு அண்ணன் லாரியில போயினுக்கிறாரு. எப்படியோ கிளம்பிடலாம் மட்டும் இருக்கு. கையில காசு இருந்துச்சுன்னு வச்சுங்க. அதாவது ஏன்னா போன டைம் போகும்போது என்கிட்ட ஐபோன் இல்ல, ஐபோன் இருந்துச்சு, 14 Pro Max இருந்துச்சு கோவா போகும்போது, RM5 இருந்துச்சு, ஆனா மைக் இல்ல. அப்பெல்லாம் பேசி வீடியோ போடணும்னா பயம் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அந்த பயமே இல்லைங்க, ஜாலியா வீடியோ போட்டு போயினே இருக்கணும், ஜாலியா பேசினே போயினே இருக்கணும். இதுல ஒரே ஃபால்ட் என்னன்னா ஸ்பெண்டர்ல சார்ஜர் மட்டும் ரொம்ப ஸ்லோவா ஏறுற மாதிரி கொடுத்துட்டானுங்க, அதுதான் மனசு கஷ்டமா இருக்குது. இதுல சார்ஜ் நல்லா ஸ்பீடா ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, கையில ஒரு 10,000 20,000 இருந்துச்சுன்னா கம்முன்னு கிளம்பிடுவேன், ஊரா சுத்தின்னு இருப்பேன். என்னன்னா எங்க அம்மா விட்டு போறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது, டைமுக்கு ஊசி போட மாட்டேங்குது, டைமுக்கு சாப்பிட மாட்டேங்குது. சுகர் வந்துட்டாலே இது ஒரு தலைவலியா கூட ஒரு ஆள் தான் வைக்கணும் போல பாத்துக்க. அவங்களுக்கு வேற சம்பளம் கொடுக்கும், முதல்ல என்னால பாத்துக்க முடியல, இப்ப 10த்துக்கு எங்க அம்மாவை பாத்துக்கிறேன். எவ்வளவு அனுபவிக்கிறது. காசு இருக்கும்போது அதோட அருமை தெரியல, காசு இல்லாத போது அதோட அருமை தெரியும்னுவாங்கல்ல. ஆனா உண்மையா ஜீரோல வராங்க, எப்பதாங்க 100 வரும்னே தெரியலங்க. ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுன்னுக்கிறேன். தலையெல்லாம் குரு 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 ரொம்ப வெறுப்பேத்திட்டேன். என்ன பண்றது, என்ன மாதிரியே எவ்வளவு பேர் கஷ்டப்படுறீங்கன்றது இந்த வீடியோ பார்த்தாவே தெரிஞ்சுக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. இதுல தானே போனோம், ஆமா இதுல தான் போனோம். சத்தாச்சேரி வந்துட்டேன், சத்தாச்சேரி ஆர்டி ஆஃபீஸ் தாண்டி ஆயிடுச்சு, உள்ள போயின்னுக்கிறேன். இப்போ அந்த பிரிட்ஜு கீழே போய் திரும்பி ரைட் எடுக்கணும். காலில இருந்து ஒரு டீ குடிக்கல, ஓகேங்களா. வீட்லயே 3 நேரம் 10 நிமிஷம் குளிச்சேன் சாரி துணி துவைச்சேன், குளிச்சேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டேங்க, பல்லு அளவுக்கு முன்னாடி சாப்பிட்டேன், ஏன்னா செம்ம பசி. பல்லு அளவுக்கு முன்னாடி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், 2 பாத்ரூம் வீழ்ந்து எங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு லிக்விட் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. 2 பாத்ரூம் வீழ்ந்து கழுவுனேன். கழுவிட்டு அது என்னன்னா அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல, ஏற்கனவே வெள்ளை வெள்ளையா பூத்துட்டு இருந்துச்சு, புது பாத்ரூமுங்க. எதனால அப்படி ஆச்சுன்னு தெரியல. நான் என்ன பண்ணேன், இதை தண்ணியில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லா தேய்ச்சி விட்டு திரும்பி தண்ணி ஊற்றி விட்டா அது இன்னும் பொங்கி வெள்ளை வெள்ளையா ஆயிடுச்சு. ஏற்கனவே இருந்ததே நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒண்ணு. அப்புறம் குளிச்சேன், திரும்பி பல்லு வலிக்குது, குளிச்சுட்டு திரும்பி துணி எல்லாம் தேய்ச்சி போட்டு அப்புறம் பெட்ஷீட் எல்லாம் தூக்கி வாஷிங் மிஷின்ல போட்டு திரும்பி பத்துன்னு தூங்கிட்டேன். இப்பதான் ஏஞ்சுக்கிட்டேன், வந்துட்டேன்னு நினைக்கிறேன். கஸ்டமர் பிளேஸ் இப்படி போறதா இப்படி போறதா, எப்படி போறதுன்னே தெரியலீங்களே, மறந்துட்டேன். முன்னாடி போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு, அந்த வெயிலுக்கு மொட்டை வெயில்ல ஜூஸ் கீஸ் குடிப்பாங்க, இல்ல இளநீர் கிளீர் குடிப்பாங்க. ஆனா அது என்னன்னு தெரியலங்க, அந்த டீ பைத்தியமாவே ஆகிட்டு வரேங்க. டீ சக்கரை இல்லைன்னா அழிஞ்சிருவேன்னு நினைக்கிறேன் கூடி சீக்கிரம். டீ சுகர் பத்தாதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா வேல்யூ ஆயிடும். இன்ஸ்டாகிராம் இல்லாதவங்க எல்லாம் எப்படி இருப்பீங்க நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. என்னன்னா ஒரு நாள் நம்ம வாழ்க்கையும் மாறும் நம்புவோம், அப்படியே நம்பினாரு. பின்னாடி என்னவெல்லாம் போயிட்ட மேல வளர்ந்து இவ்வளவுதான் கஸ்டமர் வீட்டுக்கு போகணும், அதுதான் கஸ்டமர் வீடு கண்டுபிடிச்சிட்டேன். கார் ரோட்லயே நிக்குது, நம்ம போய் முன்னாடி போய் டீ சாப்பிட்டு வரும். யார் வீட்டுக்கும் போக தோண மாட்டேங்குது, யாரு கூட சேர தோண மாட்டேங்குது. யாருன்னா ஹெல்ப் பண்ணலாம்னு நம்ம கிட்டே காசு இல்லை, நம்ம நானுமே எப்படி இருக்குது, நம்ம எப்படி ஹெல்ப் பண்றது சொல்லுங்க பார்ப்போம். பாத்தியா, இந்த டீ கடை 24 மணி நேரம் இருக்கும், இந்த டீ கடையே மூட்டுக்கிறாங்க. அதாங்க கேஸ் இல்லைங்க, கேஸ் இல்லாதனால மூட்டுக்கிறாங்க. இப்பதான் நான் சாப்பிட்டேன், தக்காளி சாதம் டயர்டா ஃபீல் பண்றேன். பரவாயில்ல, டீ டைம் மாதிரி இருக்குது அதிசயமா. இப்படியே வண்டி விட்டுரும்.